ஒரே ஒரு படையா சோழியை முடிச்சு விட்டாங்கயா அப்படின்னு சொல்லணும்னா அது வேறு யாரையுமே சொல்லக்கூடாது, சிறுத்தை சிவாவை மட்டும்தான் சொல்லி ஆகணும். மனுஷன் சிறுத்தைங்கிற ஒரு படத்தில் ஆரம்பித்த மனுஷன் அஜித்தை வச்சு ஒரு 3 படம் கொடுத்தாரு. அதுலேயே வந்து விவேகம் படம் போடலை தான், ஆனாலும் இந்த விஸ்வாசம் படத்தில் வச்சு ஏதோ தப்பிச்சுக்கிட்டாப்புல. சரி போதும்ப்பா அதோட நிப்பாட்டிக்கிறலாம் அப்படின்னும் போது சும்மா இருந்தாலும் ரஜினியை வச்சு அண்ணாத்த பண்ணார், அதுவுமே அடி வாங்குச்சு. சரி அண்ணாத்தையில் இருந்தால் எந்திரிச்சு வந்து இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது பண்ணுவார். பார்த்தா கங்கு வாங்க மாதிரியான ஒரு படம் சூர்யாவை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு பெருசாக பல்ப் வாங்குச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், ஒரு பக்கம் ப்ரொடியூசர் தரப்பில் ஓவர் பில்டப்பு, ஓவர் ஹைப்பு, வாயை பொழந்து பார்ப்பீங்க அதை பொழந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி பேசி கடைசியில் அவரை பொழந்தது தான் மிச்சம். இப்படி அவர் பொழந்து யாருமே வாய்ப்பு தரல. ஒரு பக்கம் அஜித்துக்கிட்டேயும் அவர் கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அஜித் எட்டி கூட பார்க்கலன்னு கேள்விப்பட்டோம். இது மாதிரி நிறையா நடிகர்கள்கிட்ட அவர் ட்ரை பண்ணி எதுவுமே முடியலை அப்படின்னும்போது மனுஷன் வெறுத்து போய் கண்ணில் தண்ணீர் வச்சுட்டார் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த இடத்துல தான் மறுபடியும் வந்து நண்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிறுத்தை கார்த்தி, நடிகர் கார்த்தி தாங்க, அவர் வந்து இப்போ ஒரு படத்துக்கு நீங்கள் கதை எழுதுவாங்க, நம்ம ஒரு படம் பண்ணலாம், அந்த படம் பியூர் எமோஷ்னலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வில்லேஜ் பேக்ட்ராப்போ ஒரு எமோஷ்னலான ஒரு கதையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்ப நிறுவனங்கள் நிறையா இருக்குது இல்லையா, ட்ரீம் வாரியர்ஸ், ஸ்டுடியோ கிரீன், 2D, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்ப நிறுவனங்கள் நம்ம அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதனால் இப்போ வந்து இந்த சிறுத்தை சிவா, அண்ணாத்த சிவா எல்லாமே வந்து நொந்து போன கதையை எல்லாத்தையும் விட்டுட்டு முழு வீச்சோடு வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காராம். இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா, இவருடைய படங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே எமோஷ்னலாக இவர் வந்து சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறது தான். சிறுத்தை படத்தில் வந்து அந்த பாப்பாவோட வைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், விஸ்வாசம் படத்தில் கடைசி 1/2 மணி நேரம் அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவர் படத்தில் எமோஷ்னல் வேல்யூஸ் அதிகமாகும். ஏன் கங்குவாலேயே வந்து அந்த எமோஷ்னல் காட்சிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இவருக்கு அந்த ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கார்த்தி புரிஞ்சு, அவர் ஒரு இயக்குனர்கிட்ட வேலை பார்த்தவர், அவர் ஒரு இயக்குனர் தானே. ஸோ அந்த எல்லாத்தையும் புரிஞ்சு இப்போது இந்த மாதிரி ஒரு கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காராம். மேபி இந்த ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சிறுத்தை சிவா மீண்டும் ஒரு கம்பேக் கொடுப்பார். அதே மாதிரி கார்த்திக்கு ஒரு எமோஷ்னல் ட்ராமா, எப்போவுமே கார்த்திக்கு கிராமத்தில் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ இப்போ சர்தார் 2 ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வாத்தியார் வரிசையாக கார்த்தி தாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த வருஷம் அதிகமாக படத்தை ரிலீஸ் பண்ண வரோம் அப்படின்னு தோணுது. ஸோ எது எப்படியோ கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சிறுத்தை சிவா, நீங்கள் இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்.